தமிழர்களின் வாக்குகளால் வரலாற்றில் இடம் பிடித்த அனுர மாயாஜால வித்தைக்காரராக மாறிய ஜனாதிபதி. மன்னர் வைத்தியசாலையின் அசம்பந்தம், பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட தாயும் சேயும் மரணம். புதிய அமைச்சரவையில் இன விகிதாசாரம், விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. அரசு ஊழியர்கள் தொடர்பில் புதிய அமைச்சரின் எதிர்பார்ப்பு. இறுதி முடிவை வெளிப்படுத்த தாமதிக்கும் சஜித் தரப்பு. பொது தேர்தலில் வடக்கு கிழக்கு தமிழர்களின் ஆதரவை பெற்று வரலாற்றில் இடம் பிடித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ஒரு மாயாஜால வித்தைக்காரர் என்றுதான் குறிப்பிட வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். தனது கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இலங்கை பொது தேர்தல் வரலாற்றில் தனித்த அரசியல் கட்சி ஒன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தனித்து வெற்றி பெற்றுள்ளமை இதுவே முதல் தடவையாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் ஆதரவை முழுமையாக வென்று வரலாற்றில் இடம் பிடித்துள்ளமை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் மாயாஜால வித்தைக்காரர் அல்ல என்று ஜனாதிபதி குறிப்பிட்டமை முற்றிலும் பொய்யானது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி உண்மையில் மாயாஜால வித்தைக்காரர் என்றே குறிப்பிட வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவையும் பெற்று ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தி உள்ளதற்கு நன்றியும் அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஜனவரி மாதம் நடாத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தேர்தலில் தோல்வியடைந்ததை ஏற்றுக்கொள்கின்றேன். எளிமையான வாழ்க்கையை வாழ்கின்றேன். கிழமையில் 2 நாட்கள் நீதிமன்றத்திற்கு செல்வேன். மிகுதி நாட்கள் செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபடுவேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாயும் சேயும் மரணமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான வனஜா என்ற திருமணமாகி 10 வருடங்களேயான இளம் தாயே நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். முன்னதாகவே குறித்த பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த போதிலும் உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை எனவும் பெண் தனக்கு அறுவை சிகிச்சை செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே வைத்தியர்கள் இயற்கை முறையில் பிரசவிக்க முயற்சித்த போது தாயும் பிள்ளையும் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் கவனியினத்தினாலேயே குறித்த மரணம் இடம்பெற்றுள்ளதாகவும் மரணமடைந்த விடயத்தை நீண்ட நேரமாக உறவினர்களுக்கு சொல்லாமல் மறைத்துள்ளதாகவும் உறவினர்கள் கூறியுள்ளனர். அத்துடன் உயிரிழந்த பெண்ணின் உடலை கூட பார்ப்பதற்கு பெற்றோரை அனுமதிக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த நிலையில் பெண்ணின் மரணத்திற்கு உண்மையான காரணம் என்ன என தெரிவிக்கும் வரை உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என தெரிவித்து போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை குறித்த பிரசவ விடுதியில் பணிபுரியும் சில ஊழியர்கள் தொடர்ச்சியாக கவனஈனமாக செயல்படுவதாகவும் வேலை நேரத்தில் நாடகங்கள் பார்ப்பதாகவும் தொலைபேசிகளை அதிகம் பயன்படுத்துவதாகவும் பிரசவ விடுதிக்குள் நாய்கள் நிற்பதாகவும் அவற்றை கூட அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான பின்னணியில் மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரசவ விடுதியில் கவனியினத்தால் இந்த வருடத்தில் இடம்பெற்ற 3வது மரணம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இம்முறை தேசிய பட்டியல் வழியாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தி கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது. தற்போது அந்த ஆசனங்களுக்கு ரஞ்சித் மத்தும பண்டார, இம்தியாஸ் பாக்கீர் மார்கார், டலஸ் அழகபெரும, GL பீரிஸ் மற்றும் சுஜீவ சேனசிங் ஆகியோரை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பதவிகளுக்கு எரான் விக்ரமரத்ன, மனோ கணேசன் உள்ளிட்டோரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என மற்றும் ஒரு குழுவினர் கருதுகின்றனர். எனினும் சேனசிங்கவின் நியமனத்துக்கும் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் 5 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை அக்கட்சி வென்றுள்ளதுடன் இது தொடர்பாக மேலதிக கலந்துரையாடல்கள் இன்றும் இடம்பெற்றுள்ளது. புதிய அமைச்சரவை இன விகிதாசாரத்தின்படி நியமிக்கப்பட வேண்டும் என முன்னாள் கிழக்கு மாகாண உறுப்பினர் துரைரத்னம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பு வாவிக்கரையில் உள்ள EPRLF கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், புதிய அரசு மக்களின் ஆணையை பெற்று பல தசாப்தங்களுக்கு பின்னர் கூடுதலாக ஊழலுக்கு எதிராக மாற்றத்தை விரும்பியவர்கள் வாக்களித்து 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்ததற்கு
அமைச்சர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல கொள்கை உள்ள நல்லாட்சி அரசு ஆட்சி அமைக்கப் போகின்ற நிலையில் சிறுபான்மையினர் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டுமாயின் விகிதாசார அடிப்படையில் அமைச்சுக்களை நியமிக்கப்பட வேண்டும். அது தவறும் பட்சத்தில் அவர்கள் எவ்வாறு நல்லாட்சியை நடைமுறைப்படுத்துவார்கள் என்ற சந்தேகம் மக்களுக்கு மத்தியில் தோன்றி நிற்கும். எனவே நல்ல கொள்கைகளை முன்வைக்கின்ற அடிப்படையில் இந்த புதிய அரசு 25 அமைச்சரவையில் இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் 19 பெரும்பான்மை அமைச்சர்களும் 6 தமிழ் அமைச்சர்களும் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க அரசு சேவையாளர்களின் ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்த்துள்ளோம் என விவசாயத்துறை மற்றும் கால்நடை அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்துள்ளார். விவசாயத்துறை அமைச்சில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் பாரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்துள்ளார்கள். எமது அரசாங்கத்தில் அனைத்து இன மக்களும் பங்காளர்களாகி உள்ளமை கட்சி என்ற ரீதியில் நாங்கள் பெற்றுக்கொண்ட மாபெரும் வெற்றியாகும். தேர்தல் பெறுபேற்றின் வெற்றியை காட்டிலும் அது அப்பாற்பட்டது. அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை மற்றும் அபிலாஷைகளை சிறந்த முறையில் நிறைவேற்றுவோம். பொருளாதார ரீதியில் எதிர்கொண்டுள்ள சவால்களுக்கு முறையான கொள்கை திட்டங்களுடன் தீர்வு காணப்படும். நாட்டு மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க அரசு சேவையாளர்களின் ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்த்துள்ளோம். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நாடு என்ற ரீதியில் எதிர்கொண்டுள்ள சவால்களை எம்மால் வெற்றி கொள்ள முடியும். பாரம்பரியமான அரசாங்கத்தை போன்று நாங்கள் செயற்படவில்லை. மக்களுடன் இருந்து மக்களுக்கான சேவையை முன்னெடுப்போம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழில் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய வாக்குகளை பெரிதாக உள்ளீர்க்கவில்லை என அரசியல் ஆய்வாளர் யோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ் தேசிய அரசியல் பலத்த அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலும் பன்னி தேர்தல் மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றியடைந்ததே இதற்கு காரணம். யாழ்ப்பாணத்தில் 3 ஆசனங்களையும் பன்னியில் 2 ஆசனங்களையும் பெற்று இரு மாவட்டங்கள் முதன்மை கட்சியாக வந்துள்ளது. இது தேசிய மக்கள் சக்தியை எதிர்பார்க்காத வெற்றியாகும். வாக்குகளை கணித ரீதியாக கணிப்பிட்டு பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய வாக்குகளை பெரிதாக உள்ளீர்க்கவில்லை. தமிழ் தேசிய வாக்குகளுக்கு வெளியே இருந்த டக்ளஸ் தேவானந்தா, அங்குஜன் ராமநாதன் ஆகியோரின் வாக்குகளையே உள்ளீட்டிருக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கட்கோவளம் பகுதியில் ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியை விடுவிப்பு செய்து 14 நாட்களுக்குள் ராணுவத்தை வெளியேறுமாறு ராணுவ தலைமையகத்திலிருந்து அறிவிப்பு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவியேற்று சில மணி நேரங்களுக்குள் இந்த செய்தி வெளியாகியது. 3 உரிமையாளர்களுக்கு சொந்தமான அன்னளவாக 6 ஏக்கர் நிலப்பரப்பிலேயே இந்த ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. குறித்த ராணுவ முகாமை அகற்றிவிட்டு அவ்விடத்தை விட்டு வெளியேறுமாறு கடந்த கால அரசாங்கத்தினால் ராணுவத்தினருக்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த காணியின் உரிமையாளர்களது பெயரை பருத்தித்துறை பிரதேச செயலகத்திடம் விசாரித்த ராணுவ அதிகாரிகள் அந்த காணிகள் அந்த உரிமையாளர்களது சொந்த காணிகள் தானா என்பதை உறுதிப்படுத்துமாறு கேட்டனர். இந்த நிலையில் அந்த காணிகள் ராணுவம் குறித்துரைத்த அந்த 3 உரிமையாளர்களுடையது தான் என பருத்தித்துறை பிரதேச செயலகம் உறுதிப்படுத்தியிருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் ராணுவம் அங்கிருந்து வெளியேற முற்பட்ட போது அங்கிருந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி கடந்த 14ஆம் திகதி ராணுவத்தை வெளியேற வேண்டாம் என போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்து பருத்தித்துறை பிரதேச செயலகத்திடம் மகஜர் ஒன்றினை கையளித்தனர். பருத்தித்துறை போலீசார் மீது நம்பிக்கை இல்லை என்றும் குறித்த பகுதியில் மணல் அகழ்வு, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல் வியாபாரம் இடம்பெற்று வருவதாக தெரிவித்து அதனை ராணுவமே கட்டுப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் மக்கள் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் ராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறவில்லை.